அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு தான். இந்த பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் எங்களுக்கு அவ்வளோவா சரியாக கிடைக்கவே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாங்க. அப்படி போன இடத்துல பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் அதில் நிறையவே நிறைஞ்சிருக்கு இந்த பனங்கிழங்குல. இந்த பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா அதில் நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் அதிக அளவில் நிறையவே நிறைஞ்சிருக்குது. இது நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை உரித்து வேக வச்சு சாப்பிட்றதுல ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வேணான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. இது சீசனில் கிடைக்கும் போது கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. இதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, இதை எப்படி இந்த பனங்கிழங்கை வேக வைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க டெமோவையும் டிப்ஸையும் பார்க்கலாம். இந்த பனங்கிழங்கில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பனங்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா குடல் இயக்கத்தை நல்லா சீராக இயக்கிறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சாப்பிட்ருவோம், ஆனால் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம குடல் நல்லாவே சீராக இயங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இது இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே இந்த கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரத்தத்தில் ஒரு சிலருக்கு இந்த கொழுப்பு கட்டிகள்லாம் அதிகமாக உருவாகிட்டு இருக்கும். அந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள்லாம் வராமல் தடுக்கிற தன்மை இந்த பனங்கிழங்குக்கு நிறையவே நிறைஞ்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கை நம்ம தாராளமாக எங்கே கிடைச்சாலும் சரி நீங்கள் இதை வாங்கி சாப்பிடுங்க. ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பனங்கிழங்கு கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் இதை வாங்கி வச்சுக்கிட்டு இதை நல்லா பொடி பண்ணி, அதாவது பவுடர் மாதிரி ரெடி பண்ணி இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலில் இந்த பனங்கிழங்கு பவுடரையும் போட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நல்லா சரியாயிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ரத்த சோகை பிரச்சனை யார் யாருக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களும் கூட தாராளமாக இந்த பனங்கிழங்கை நம்ம சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது நமக்கு அந்த ரத்த சோகை பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சொல்லுவாங்க சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு டாக்டர் நிறைய அட்வைஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த பனங்கிழங்கை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சுகர் வராமல் நம்மளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கான தன்மை இந்த பனங்கிழங்குக்கு நிறையவே நிறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நார் சத்துக்கள் நிறையவே இருக்குது. அயன் சத்தும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அதனால இந்த பனங்கிழங்கை நீங்கள் தாராளமாக சுகர் பேஷண்ட் கூட வாங்கி சாப்பிடலாம். அவ்வளோ நன்மைகள் இதில் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பனங்கிழங்கை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடையும் நமக்கு நல்லாவே அதிகமாகும். நீரிழிவு நோய் வராமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பனங்கிழங்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சரி பார்த்திங்கன்னா உடல் சூடு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உடல் சூடு குறையாமல் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பனங்கிழங்கை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடல் சூடு நல்லாவே தணிஞ்சு குறைய ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பனங்கிழங்கு எங்கே கிடைச்சாலும் சரி நீங்கள் வாங்கி சாப்பிட ஆரம்பிங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே நமக்கு ரொம்பவே நல்லது. நொங்காக இருக்கட்டும், பதநீராக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது தான். நீங்கள் இதெல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி சாப்பிடுங்க. இதோடு பார்த்திங்கன்னா இந்த பனங்கிழங்கை எப்படி வேக வைக்கலாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் தெரியாமல் இருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே பனங்கிழங்கை எப்படி வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலர் தெரியாமல் இருப்பீங்க, இதை எப்படி கட் பண்ணி தோலை நீக்கி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக நான் இந்த வீடியோவை நான் டெமோவை செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க அந்த டெமோவையும் பார்த்துடலாம். இப்போது இந்த பனங்கிழங்கை எப்படி வேக வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவுக்கு பனங்கிழங்கு நான் அதை எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த தண்டு பகுதிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நீட்டாகவே கழுவி நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். நம்ம பனங்கிழங்குகளை நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சள் ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் உள்ளே நல்லா சேர்த்துக்கிட்டோம். அதுக்காக இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ள உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது நீங்கள் குக்கரை மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போது நீங்கள் இந்த டெமோவில் பார்த்துருப்பீங்க இந்த பனங்கிழங்கு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிடும்போது இதில் நிறைய நன்மைகள் நமக்கு நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி.